ரஜினிகாந்தோட அந்த மாஸ் இமேஜ் அண்ட் ரஜினியோட பயம் தயக்கத்தை விஜய் சரியா யூஸ் பண்ணிக்கிட்டார். அதாவது 1996 இதே மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பு ரஜினிக்கு வந்தது. அந்த நேரத்தில் அப்போ உள்ள இளைஞர் ரஜினி பக்கம் அப்படியே சாய தயாரா இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரஜினி அலை வீசிச்சு. அப்ப அந்த நேரத்தில் அதிமுக ஊழல் கட்சின்னு ஆடம்பர கட்சின்னு பெயர் எடுத்து அத்தனை தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்புக்கு ஆளாயிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஏடிஎம்கே தோற்கடிக்கிறதுக்காக டிஎம்கே மாதிரி பழைய கட்சியா என்ன எந்த புது கட்சி வந்தாலும் அதை ஏத்துக்கிட தயாரா இருந்தாங்க. ரஜினி மேல ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா ரஜினிகாந்த் தனக்கு கிடைச்ச அந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தாம மூப்பனாரை உள்ள கொண்டு வந்து கலைஞரை மறுபடியும் சிஎம் ஆகிட்டார். மக்களும் ரஜினியே சொல்லிட்டாருன்னு ஓட்டு போட்டாங்க. அதாவது அனுமனுடைய பலம் அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரஜினிக்கு தன்னுடைய பலம் அப்ப தெரியாம இருந்திருக்கு. அப்ப இருந்த இளைஞர்களுடைய சப்போர்ட் ரஜினிக்கு புரியாம இருந்திருக்கு. அதை விஜய் சரியா நாடி பிடிச்சு பார்த்து இன்னைக்கு சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு சினிமால ஒரு உச்ச நட்சத்திர சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, அவருடைய வாய்ஸுக்கு மக்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்னு ரஜினியை விட விஜய்க்கு அப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. அப்ப கரெக்டா விஜயோட பூவே உனக்காக படம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து விஜய்க்கு நல்ல ஒரு ஸ்டார் இமேஜ் கிடைச்சது. மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் ஆக்டர். அதுக்கப்புறம் விஜயோட ஸ்டார் இமேஜ் நல்லா வளர ஆரம்பிச்சது. எப்ப காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய் படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அதுக்கு அடுத்து வந்த பிரியமுடன் படத்துல இருந்து விஜய் ரஜினி அப்படியே இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது தன்னை ஒரு ரஜினியாவே காமிச்சுக்கிட்டாரு. ரஜினி பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. தன்னை ரஜினியோட தம்பின்னு சொல்லிக்கிட்டாரு. அதனால ரசிகர்களுடைய ஆதரவு கிடைச்சது, பெண்களுடைய ஆதரவு கிடைச்சது. பின்னால 2013 கொடநாடு எஸ்டேட்ல தலைவா பட பிரச்சனைல நடந்த சம்பவங்கள், அதுக்கு முன்னால காவலன் படத்துல இருந்து இவருடைய படம் ரிலீஸ் சம்பந்தமா டிஎம்கே கொடுத்த பிரஷர் எல்லாமே அவருடைய மனசுல நமக்கும் ஒரு பவர் வேணும்னு ஒரு வெறியை ஏத்தி விட்டுச்சு. கரெக்டா ஜெயலலிதா கருணாநிதி இறந்த பிறகு 2017 கமலஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சாரு. 2018 ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான செயல்பாடுகள் இறங்கினார். அப்ப விஜய் கொஞ்சம் புஷ்னு அடங்கிட்டார். அப்புறம் 2021 ரஜினி அரசியல் முடிவுல இருந்து பின்வாங்கின உடனே எலெக்ஷனுக்கு அப்புறம் இனிமே தான் தான் ரஜினிக்கு சமமான ஆளுன்னு காமிக்கிறதுக்காக ரஜினி கூட காக்கா கழுகுன்னு மோத ஆரம்பிச்சாரு. தன்னுடைய படங்களுக்கு பொய்யான கலெக்ஷன் காமிக்க ஆரம்பிச்சாரு. அது மூலமா நான் இப்பவும் சினிமால உச்சத்துல இருக்கேன்னு மக்களை நம்ப வச்சாரு. அப்படியே 2024 கட்சி ஆரம்பிச்சாரு. அடுத்த ரஜினி இவர் தான். ரஜினி மாதிரி பயப்படாம தைரியமா திராவிட கட்சிகளுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு மக்களுக்கு இவர் மேல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அந்த மக்கள் நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் விஜய் என்னதான் அரசியல் குளறுபடிகள் பண்ணாலும், இவருடைய இமேஜ் டேமேஜ் ஆனாலும் தன்னுடைய முதல் கன்னி தேர்தலே 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஜெயிச்சிட்டாரு. சோ ரஜினியோட அந்த மாஸ் இமேஜ் அப்படியே தனக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு ரஜினியோட ஆப்ஷன்ஸ் அப்படியே சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ரஜினி செய்யாததை தான் செய்ய முடியும் நிரூபிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. சோ இதுவும் அவருடைய பக்கா மாஸ்டர் பிளான் தான்.